வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனைக்கு துரிய தவத்தை பற்றி ஒரு சிறப்பான விளக்கம் பார்க்க இருக்கிறோம். திருவள்ளுவர் வழி நின்றும் தாய்மானவர் வழி நின்றும் இந்த விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சுவாமிஜி திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படின்னு ஒரு நூலில் திருக்குறளுக்கு ஆழ்ந்த கருத்துடைய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் துரிய தவத்தை பற்றி ஒரு குறள் வருது. என்ன அப்படின்னு பார்த்தாக்க, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படிங்கிற ஒரு குறளுக்கு சுவாமிஜி இது மாதிரி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னாக்க, பூ மைய கவர்ச்சி மனிதனை கால் பக்கமாக ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு நம்ம கால் பக்கத்தை பிடிச்சி பூமி இழுத்துட்ருக்குது. காந்த ஆற்றல் எந்த பக்கம் பொருட்களை ஈர்க்குமோ அந்த பக்கத்தை வடக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கு. கால் பக்கம் வடக்கானால் தென்பக்கம் எது? தலை தான். பிரம்மரந்திரம் என்னும் உச்சி மையத்தில் மனதை நிறுத்தி தபம் செய்பவர்கள் யோகிகள் அப்படின்னு சுவாமிஜி அதில் தென்புலத்தார் அப்படிங்கிறதுக்கு துரிய தவத்தை தான் சொல்கிறாங்க. தலை உச்சியில் பிரம்மரந்திரத்தில் தவம் செய்கிறவங்கள தான் தென்புலத்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே போல் தாய்மானவருடைய ஒரு பாடல் மௌன குரு வணக்கம் அப்படிங்கிற ஒரு பாடலில் ஒரு 2 வரி அதுக்கு சுவாமி சித்பவானந்தர் கூற விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அதுவும் துரியதவத்தை பற்றி தான். சகோர பச்சி அப்படின்னு ஒரு பறவைகள் இருக்குதான். அந்த பறவைகள் தன்னுடைய உயிர் வாழ்க்கைக்கு நில உலகில் இருக்கிற உணவை அதிகம் தேடுறது இல்லையா. வெள்ளை வெளையேன்னு பூமியின் மீது விழுது பார்த்திங்களா, நிலா வெளிச்சம். அதில் இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான பிராணனை சக்தியை எடுத்துக்குதான். அமாவாசம் போதும் அதுக்கு 2 நாள் முந்தி, அதுக்கு அடுத்து 2 நாள் பிந்தியும் நிலா வெளிச்சத்துலேருந்து பிராணசக்தியை அந்த பறவைகளால் பெற முடியாதான். ஏன்னா வெள்ளை நிறமான நிலா வெளிச்சம் அந்த இரவுகளில் பூமியில் வர்றது கிடையாது. மற்ற 25 நாட்களில் சந்திரகாந்தத்திலிருந்து வர அந்த வெள்ளை வெளியேர் என்ற அந்த கதிர்களை உயிர் வாழ்க்கைக்கு ஏதுவாக அது பெற்றுக்கொண்டு சக்தியை பெற்று வருதான். பௌர்ணமி அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு வெருந்து மாதிரியாக இயற்கையால் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அந்த சகோர பட்சிகளுக்கு ஒப்பானவர்கள் தான் யோகியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா யோகியர்கள் மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை தங்களுடைய உச்சந்தலையில் இருக்கிற சகசிராரத்தை சென்று தாக்கும்படி ஏவுகின்றார்களாம். அப்படி செய்கிறதுனால கபாலத்தில் இருக்கும் 7வது ஞான பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய துரியத்திலிருந்து அமிர்த தார சொட்டுது. அது அமிர்தம் அப்படின்னே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தைல தார மாதிரி அது நாவுக்கு அங்கே நாவில் எட்டுறதுனால அது அமிர்த தாரை அப்படின்னு சொல்கிறாங்களாம். பசி தாகத்தை அகற்றி விட்டு பரமானந்தத்தை அது உண்டு பண்ணுதான். வெளியிலேருந்து நம்ம சாப்பாடை சாப்பிட்றோம், அதில் ஒரு திருப்தியும் அடைகிறோம். ஆனால் அதை விட மேலானது தான் இந்த உணவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிலேருந்து எடுக்கிற உணவில் சில உடலுக்கு பொருந்தியதாக இருக்கும், சில இது பொருந்தாததாக இருக்கும். அந்த பொருந்தாத உணவு உடலுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே துரியதவம் பண்ணும்போது உள்ளிருந்து வடியக்கூடிய அந்த அமிர்தத்தார உடலையும் உயிரையும் நல்லா பேணுதான். செமித்தல் அப்படிங்கிற செயல் நம்முடைய ஜீரண கருவிகளுக்கு இல்லையா. அதோட கூட உடல் எப்போவுமே ஆழ்ந்த ஓய்வும் இதனால் பெறுதான். ஓய்வு நிலையிலேயே உடல் இருக்கிறதுனால தூக்கத்துக்கு கூட அவசியம் இல்லாமல் போய்விடுது. உடலில் வாழ்ந்திருக்கும் போதே உணவுக்கும் உறக்கத்துக்கும் தேவையில்லாத நிலை ஒரு உயர்ந்த நிலையாகுமா. நெடுநாளைக்கு அத்தகைய உடல் வாழ்வு நிலைச்சிருக்கும். உடல் அங்கனம் காப்பாற்றப்படுறதுனால தான் அது அமிர்த பானம் செய்துள்ளதாக கருதப்படுகிறது.
அப்படி உடலை நெடுங்காலம் வைத்திருக்கும் யோகியர்கள் பரம்பொருளை ஓயாது அந்த துரியத்திலேயே வச்சு தியானிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரிய தவத்தை பற்றி சிறப்பான விளக்கத்தை வந்து சுவாமி சித்பவானந்தர் தாய்மான ஒரு பாடலுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. ஸோ அத்தகைய உயர்ந்த ஒரு தவத்தை சுவாமிஜி நமக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. தலை உச்சியில் தியானம் பண்ணுறதுக்கு நயன தீட்சைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நமக்கு வந்து நேரம் அதிகம் கிடைக்கல, அதாவது பஞ்சபூத நவர்ணம் பண்ணால் 45 நிமிஷமாவது வேணும். துரியாதீதம் பண்ணுறதுக்கு 9 மைய தவம் பண்ணுறதுக்கு 30 நிமிடங்கள் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் நமக்கு தவம் பண்ண நேரம் கிடைக்கலைன்னா கூட ஒரு 10-15 நிமிடங்கள் துரிய தவம் பண்ணினாலே அத்தகைய ஒரு பெரிய பேராற்றல் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து வலியுறுத்தப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்வான துரிய தவத்தை படிக்கும்போது பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. தாய்மானவர்கள் பாடல்களை படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய கருத்துக்கள் நல்லா இருக்கும். சுவாமிஜியோடைய மூல குருவுடைய பாடல்களை தெரிஞ்சு விளக்கம் பெறணும்னு நினச்சி படிக்கும்போது இது என்னை மிகவும் கவர்ந்தது. ஸோ இந்த புதிய கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இன்றைக்கி உங்களோட இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ வாய்ப்பு எப்பவும் கொடுத்துட்டே இருக்கிற அம்சவேணி அம்மாவுக்கும் சோமசுந்தர் அன்னிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு எஸ்கேகே நகர் தவ மையத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் நண்பர்களே. அம்மாவோட இந்த விளக்கம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயனாக இருக்கின்றது. நீங்களெல்லாம் கேட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. எல்லோரும் பயனடைய உங்களால் முடிந்த பணியை செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.